எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவரே இம்மட்டுமான இந்த பிரசனத்தில ஆண்டவரே எங்களை கரையப்படினபடியாக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த கூடுகையை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த நல்ல சாட்சியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா பரிசுத்த நீதி உண்மை உத்தமமாய் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரருக்காக ஜெயிப்பதற்காக கண்காணியானதுக்காக ஆசாரியனுக்காக நாங்கள் அப்பா உங்களுக்கு வேண்டுகிறோம். அதனுடைய எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் காரியத்தை வாய்ப்பு செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆகையால் மகனுக்கு ஆண்டவரே எல்லா மன விருப்பங்களை நிறைவேற்றி இந்த கூடுகையை பெருக செய்யும்படியார், இன்னும் வளர்ச்சியை செய்யும்படியார், இன்னும் செழிக்கப்படுகிறார், இன்னும் வருகைக்கு குற்றமற்ற எதிர்கொண்டு வருகிறவர்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியார் இயேசு மூலமாக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்க திருவள்ளூர் தெரியல, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர்ல வரோம். சில எல்லாமே சபைக்கு சிலர் பட்டாபிராமந்து வராங்க, சிலர் ஆவணியில் விரிவாக்கத்துக்கு வந்துருக்கிறோம். நாங்க எல்லாருமே ஒரு சகோதரர்களாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தை கோவில் வந்தது இல்ல, கோவில் அப்போ சபையெல்லாம் மூடி போட்டாச்சு. அப்போ மூடி போட்ட காலத்துல நாங்க என்ன பண்ணோம், இந்த செல் மூலியமாவே கான்ஃபரன்ஸ் கால் ஆரம்பிச்சோம். அந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா 1634 நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுருவோம். மற்ற எல்லா நாளும் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு வந்து 6 மணிக்கு வருவோம். அப்படியே உட்காந்து 8 மணி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது எப்படி சர்ச்சை நடக்குது தெய்வம் தான், சாட்சி வேத வாசிப்பு எல்லாமே இருக்கும். அவ்வளவு பிரமிப்பா கருத்து வழிநடத்துகிறார். அந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலியமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த கூடுகையில கலந்து கொண்டு தேவன் நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் காரைக்கால்ல அவர் ஒரு ஊழியத்தை பார்த்து இருக்கிறாரு. வெளிவாக்கம் பட்டாபிராமண சகோதரி கூடி நடக்குது. இதன் மூலம் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதமும் அந்த நன்மையான காரியங்களை ஒரு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது. திருவள்ளூர்ல இருந்து டீசல் போட்டேன்னு ஒரு தொழுகையா வரணும்னா நான் ஏசிய சபைக்கு போறேன். ஏசிய சபை தெரியும், தெரியுமா? திருவள்ளூர்ல பால்பண்டிகை சபைக்கு நான் போறேன். அதுக்குள்ள கோயில் சபைக்கு போறேன். அவருக்கு சிபிஎம் பெண்டிகாஸ்ட் சபைக்கு போறேன். 4வது வாரம் 3வது வாரம் வெளியில இது போல சபைக்கு போவது கர்த்தர் அனுபவிச்சா நம்ம போவோம். கர்த்தர் நல்லது. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இருக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நாங்க நிறைய ஜெபிச்சு சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். எவ்வளவு பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஜெபத்தின் மூலம் 2 குழந்தைகள் கட்டப்பட்டு 2 பேருக்கு பிறந்திருக்கிறது. நிறைய ஆச்சரியத்தை கர்த்தர் செஞ்சதுனால அந்த அன்பை உங்களுக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய அன்பு. கர்த்தர் நல்லவர். ஆகையினால ஒரு 2 சாட்சிகளை மட்டும் சுருக்கமா நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு நன்மை பெற்றுக் கொண்டாங்க இல்லையா, அதுக்காக ஒரு சாட்சியை கர்த்தர் இன்னைக்கு ஜெபஸ்ரீன் அவர்கள் ஒரு சுருக்கமா நேரத்தை கருதி ஒரு 10 நிமிடம் சாட்சி சொல்லுவார். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூட சாட்சியாக இந்த பகுதியில சபையில தெய்வான தேவனுக்கு நன்றி செலுத்துது. என்னுடைய பேர் வந்து ஜெபஸ்ரீ. அவருடைய ஊழியர் கோவிலுக்கு முன்னாடி தகப்பனார் வந்து 15 வயசுல, நான் 15-16 வயசுல இருக்கும்போது இருந்தாரு. ஊழியர் செய்து கொண்டிருந்தார். பெந்தகோஸ்தே சபையிலே அந்த நாட்களில நார்த்ல ஊழியத்தை செய்து அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே ஊழியத்துல இருந்தவங்க. அங்கிருந்து வெளியே வந்து திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நிமிடச்சேரி பகுதியில ஒரு 30 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. எனக்கு அந்த ஊழியத்துல ஈடுபாடே கிடையாது. இப்போ எனக்கு நிறைய ஜாலியா விளையாடணும், வெளியே போகணும், இப்படிதான் இருக்கு. அவரு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நான் ட்ரெயின் பண்றேன், இது எடுத்து சபையை நடத்து. அநேக விசுவாசிகள் இடம் மாதிரி போயிட்டாங்க. எனக்கு ஈடுபாடே கிடையாது, இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். என்னை வந்து இதுல சேர்க்கவே சேர்க்காதீங்க,
நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். சிறு வயசுல இருந்து இப்படி காலங்கள் கடந்து போன சூழ்நிலைகள் உண்டு. தாய் தகப்பனார் இருந்து போனாங்க. அந்த நேரங்களிலும் கூட சில மன வருத்தம் யாருமே இல்லை. நான் என்னுடைய சகோதரி மட்டும்தான். என்னுடைய சகோதரி வந்து கூடலூர் இருக்கிறதாங்க, ஊட்டி பகுதியில அந்த இருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அவங்க பெந்த கோஷ சபையில சண்டே ஸ்கூல் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 வருஷம் சபைக்கு போகாத பின்மாற்றத்துல இருந்தேன். 8-9 வருஷம் நாமஸ்தானம் கூடலூர்ல தான் எடுத்தேன், குன்னூர்ல. அங்க நாமஸ்தானம் எடுத்து அந்த இடத்துல வருஷத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடந்த சபைகளில அங்கிருந்து வெளியே வந்து திருமணம் செஞ்சேன், லவ் மேரேஜ். ஒரு டிரைவர் தான், அந்த சென்னையில ஓலா ஊபர் கேப் ஓட்டிட்டு இருக்கும் போது, அப்போ நாங்க இங்க ஆன்லைன்ல புக் பண்ணும் பொழுது, அப்போ இடையில என்னுடைய மனைவியை பார்த்துக்கொண்டு, அப்பொழுது நான் லவ் மேரேஜ் கல்யாணம். அவங்க முஸ்லீம், கிறிஸ்டின். அப்படியே எங்க வீட்டுல பெரியவங்க இல்லாதனால அப்படியே பின்மாறிட்டேன். மொத்தமாவே அவங்களுக்காக திரும்பிட்டேன். அவங்க உள்ள வந்து, நீ வந்து எங்களுடைய ஜாதியில சேரணும்னா நீ வந்து அவங்களுடைய ஜாதியில ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த பண்ணாத எங்களுடைய ஜாதியில சேர முடியும் அப்படின்னு சொல்லி, நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன், நீங்க உங்க சாமியை கும்பிடுங்க, நான் என்னுடைய சாமியை கும்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன். அப்படி சில நாட்கள் போயிடுச்சு. 8-9 வருஷம் போயிடுச்சு. தர்காவை போறது வர்றது, குழந்தைங்களுக்கு பேர் இருக்கிறது, இப்படியே காலம் போயிட்டு. ஒரு நாள் இது எங்கதான் கோவிலும் வந்துருச்சு, தனிமைப்பட்டேன், ரொம்ப பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், வாழ்க்கைய என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னுடைய சகோதரர் அவருக்கிட்டையும் வந்து நான் திருமணம் பண்ணதும் சொல்லல. அவரோட இருந்து சில நாட்கள், அவர்தான் குழந்தைல இருந்து என்ன வளர்த்தாரு. குழந்தைல இருந்து வளர்த்து ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது, தாய் ஸ்தானத்துல நீங்க 2வது தாய் சகோதரன் பாத்தீங்கன்னா சகோதரர் தான். அவரையும் வீட்டுக்கு போயிட்டேன், அவருடைய அரவணைப்பும் இல்லை. போயிட்டேன், தனிமையில் ஆக்கப்பட்டேன். 8 வருஷம் சபைக்கு போக ஒண்ணுமே இல்லை. உலகத்தின் பின்னாடி ஓடி 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 மோசமான நிலைமை. என்னுடைய வாழ்க்கையை பரிதாபத்துக்காக ஒரு நேரம் நிலை அப்படி ஆயிடுச்சு. கல்யாணமும் பண்ணிட்டு அவசரப்பட்டு 2 குழந்தைங்க, 2 பொண்ணு குழந்தைங்க. அது ரொம்ப இந்த வேலையை பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி ஓட்டிட்டு கடைசியில அப்படியே அவங்க அந்த லோடு வண்டிலாம் ஓட்டினா அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய நடைகள் எப்படி இருக்கும், அந்த ரொம்ப மோசமாயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. கடைசியில என்னுடைய சகோதரர்களோட 8 வருஷமா நான் பேசவே, எந்த ஒரு அன்பு இல்லை, எந்த ஒரு ஊர்காலம் கிடையாது. நான் எங்க இருக்கிறது கூட எவ்வளவு தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. சகோதரன் தான் ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, என்னுடைய சகோதரி, அதாவது அவருடைய அக்கா, அவங்க தான் கால் பண்ணுங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து பாருப்பா ஒரு தடவை அப்படின்னு சொல்லி. அப்போ போயிட்டு போய் அம்மாவை பார்த்து காலில் விழுந்து அழுங்க, நீங்க மன்னிச்சிருக்குமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ விட்ட, நீங்க இருந்தா தானே, நீங்க இல்லைன்னா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சகோதரர்கிட்டையும். அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, நாங்க 6 மணிக்கு 6:45க்கு ஆர்ஜிசிஎஃப்ல 6:45க்கு கூடுகை நடக்கும், ஜபம் நடக்கும். ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணி, அடுத்த நாள் உன்னுடைய விருப்பம், நீ வர்றது வராம போறது உன்னுடைய விருப்பம், ஒரே ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் டைம் வந்தா வரேன். ஒரு நாள் டைம் கிடைச்சது, 6:45க்கு அட்டன் பண்ணேன். அன்னைக்கு அட்டன் பண்ணவன் இன்னைக்கு வந்து கத்தருக்கு வயதை தூக்க அதே போல வேலையில ரொம்ப கஷ்டம். 15,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், ரொம்ப தண்ணி நல்லா போடுவேன். ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த குருதி வந்தப்போ பயங்கரமா தவிர்த்தேன். என்னுடைய மனைவி விரோதியா மாறிட்டான், என்னுடைய மாமியார் வீட்டுல விரோதியா மாறிட்டான். அவனை அச்சு தெரிஞ்சிருங்க, அவனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருங்க, வேலையே வேணாம், சம்பாதிக்கவே லாய்க்கு கிடையாது. அப்படியே பயங்கரமா வார்த்தையில ஈட்டி போல பாயம் என்னுடைய வீட்டுல. அழுவேன் சகோதரிகிட்ட, ஐயா ஐயா ஜெபிக்கலாம், கவலைப்படாத, கான்ஃபரன்ஸ் கொடுங்க, அநேக பேர் ஜெபிச்சான். கர்த்தர் எல்லாத்தையும் வச்சுட்டாரு. இன்னைக்கு எப்போ அவங்க குடும்பம் யாரும் சபைக்கு போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஒண்ணு வெளியே போகுது, நானும் அவங்களோட சேர்ந்து தேட்டர், சினிமா, பீச், பார்க்க ஃபேமிலியா சொல்லுவேன். அப்படியே விட்டவா மாறி எனக்கு விரோதமா எழுப்பி
ஏன்னா வீட்டை விட்டு துரத்துறவங்க வேணவே வேணாம், நம்ம குழந்தைகளை பார்த்துக்கலாம், அவன் எதனா போய் சாகட்டும் அப்படி இப்படி சொல்லி என்ன சொல்லுங்க. இந்த கோடிகளை வந்ததுன்னா இந்த போராட்டங்களை சரி திறந்து கொடுத்தார். இன்றைக்கு குடும்பமா எல்லாம் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த சபைக்கு குடும்பமா கர்த்தர் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் டிராவல்ஸ் மூலயமா ஒரு இடத்துல நல்ல ஒரு நிரந்தர வேலை 4 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வேலை கொடுத்தாரு. இந்த வேலை மூலயமா வெளிநாடுல துபாய் ஷார்ஜால இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 சம்பளத்துல கர்த்தர் அற்புதமா இந்த ஆயுஷியக்குள்ள போனேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். எழுந்து பொழுது உண்மையான கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தார். எந்த இடத்துல நான் தளர்வமா இருக்கணும் அந்த இடத்துல கர்த்தர் என்னுடைய தலையை நிமிடம் பண்ண தேவன் என்னோட இருந்து நினைச்சார். ஆதிசியுக்குள்ள கூட்டங்களை அநேக ஊழியர்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திருக்கிறார், திருப்பி நிறுத்திருக்கிறார். இந்த ஆதிசியு மூலமாக உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தி தேவாதிக்கு நான் விசுவாசிக்கிறேன். இயற்கை வென்றான். அவர் பேர் இயற்கை வென்றான். நாங்க இன்னும் ரயில்வே வேலை செய்வோம். ஏன் இயற்கை வென்றான் பேர் அவர் சொல்ல நான் சொல்றேன். சுருக்கமாக அவர் கொஞ்சம் நான் சாட்சி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் தேவனை மகிமைப்படுத்த உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாய் கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் ஐயா சொன்னாங்க. ரயில்வே எம்ப்ளாய் கிறிஸ்டியன் எல்லாருமே ரயில்வே துறையில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஐயா பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் சபைகளே இயங்காதப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை தான் பிறந்தது, கிறிஸ்துவன் தான். தாயார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம், ரொம்ப விசுவாசம் அவங்களுக்கு. அந்த கஷ்டத்தில் நஷ்டத்தில் தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க, எங்களை வளர்ந்தாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம உண்மையுமே கற்றுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையுமே இந்த சபைக்கு போவேன், உட்காருவோம், ஆண்டவர் ஐயா மெசேஜ் எடுப்பாங்க, கேட்போம், வீட்டுக்கு போவோம். இது போல தான் என்னுடைய வாழ்க்கை போவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா வெளியே தான். ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் 20 பேர் என் கூட சுற்றி எப்பவுமே கூடவே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்சி அரசியல் வெளியே போகிறது, கட்சி மீட்டிங்களுக்கு போகிறது. ஆனால் சபையில் மீட்டிங் இருக்கும், அதுக்கு போக மாட்டோம். ஆனால் கட்சி மீட்டிங்க்கு கண்டிப்பாக போய் ஆகணும். அதனால ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக சுற்றிக்கின்னு இது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை. ஆனால் சண்டேனா நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேன். நான் காலையில் போயிடணும், மெசேஜ் எடுப்பாங்க, சாயந்தரம் அழகாக வீட்டுக்கு வந்துடுவேன். இது போல என் காலங்கள் ஓடி இருக்கும்போது கொரோனா எல்லாரையும் உலகத்தையே அச்சு உரித்த கொரோனா. இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொரோனா சபையிலே இயங்காதப்ப ஐயா மூலயமா ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க கூடாதான்றது சகோதரர்களாக நாங்கள் இணைஞ்சு ஒன்றா நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் 6:45 7:45 வரையும் தொடர்ந்து 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா மூலிமா ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஐயா மூலிமா நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த ஜெபத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என் பேர் இயற்கை வென்றான். ஐயா முன்னாடியே சொல்லிட்டாங்க, இயற்கை வென்றான். இயற்கை எப்படி வெல்ல முடியுமா? இயற்கை யாரும் வெல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வெல்ல முடியும். என்னுடைய பழக்கத்தில் நான் 7 மாசத்துல பிறந்தேன். 7 மாசம் 3 மாசம் கண்ணாடி பாக்ஸில் என்னை வச்சுருந்தாங்க. அந்த 3 மாசம் கண்ணாடி பாக்ஸில் வச்சு நான் உயிரோடு வந்துட்டு என் தகப்பன் என்ன பண்ணாங்க, இயற்கை வென்றான் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் அந்த பேர் வச்சதுனால எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பேர் மூலமா ஒரு ஸ்கூலில் போனால் கூட ஒரு மிஸ்ஸு கிளாஸ் மிஸ் கேட்பாங்க, என்ன இயற்கையை வந்துட்டேன், கொடுக்குற லெசனை ஒழுங்காக படிக்க மாட்டேன், நீ தான் இயற்கை வந்துட்டேன்னு நம்ம படிக்க அதில் டாக்டர்னு போனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க,
என்னப்பா அவன் பேர் இயற்கை விளையாட்டார். என்ன இயற்கை ஒரு வித்தியாசமா இருக்கு, என்ன இருக்கு? நம்முடைய கதைகள் இந்த பேரை வச்சு நம்ம கதைகளை கேட்க சொல்றதாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டமா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு நம்மளை வைத்திருக்காரு. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல இந்த 6 மணிலேருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சகோதரின்ட்டு தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுன்னு வந்தோம். ஐயா சொன்னாங்க தொடர்ந்து ஜெபிக்க சொல்ல அவங்களுக்கு வந்து கர்ப்பத்தின் கனியே இல்லை. ஐயா வந்து திருவள்ளூர்ல ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்க்கு அவங்கள நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்க சொல்ல சிஸ்டர் உங்களுடைய சாட்சினா உங்களுக்கு என்ன ஜபம்னு சொல்ல எனக்கு வந்து 12 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லி விசுவாசத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன் அந்த விசுவாசத்தை நான் சொன்னேன்னா, எனக்கு 4 வருஷம் குழந்தை இல்லை. எனக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாமல் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த குறை மற்றவங்க பார்க்குற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு ஏன் இது மாதிரி வச்சிருக்கேன் நான் கேள்வி கேட்டேன். ஆண்டவர் கேட்கும் போது என் தாயார் நல்லா ஜெபிக்கிறவன், நல்ல விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கை வருது. நம்மளுக்கு ஏன் இப்படி நம்ம ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியில ஒரு கிறிஸ்துவ இருக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு குறையா இருக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க, உலகத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க கோயிலெல்லாம் போறாங்க, பைபிள் எடுத்து போறாங்க, அவங்களுக்கு பேர் எப்படி நடக்குது பாருங்க ஒரு குறைய சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டெடுத்த தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லும் போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவன் பேர் ஜூடா, காட்வின் ஜூடா. குழந்தை 4 வயசு 15 வயசு ஆகுது. அது போல அந்த ஈஸ்வரி சகோதரிக்கு 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் 12 வயசு. அதேமாதிரி தியாகராஜா பக்கா இந்து, விக்கிரகத்தை வணங்க கொண்டே ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணாரு, எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தாங்க. எங்களாண்ட வந்து சார் பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எத்தனையோ டாக்டர் போனோம் ஆனால் குழந்தை இல்லை, கொஞ்சம் ஜெபிங்க. அவர் ஜெபிங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு, ஆனால் அந்த விட்டுட்டு வெளியே வரல. ஆனால் நாங்கள் சொன்ன வார்த்தைக்கோசம் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க சொல்லும் அவருக்கும் ரெட்டை குழந்தை பண்ணோம். அது போல அநேக அற்புதம். எங்க தாயாருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு கிட்னி ஃபுல்லா போயிடுச்சு, ஒரு கிட்னி பாதி தான் இருக்குது, ஃபுல்லா பாதி. ஆனா டயாலிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா டயாலிஸ் பண்ணணும். நாங்க ஆண்டவர் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கேட்கிறோம், ஆண்டவரே இதுமாதிரி சொல்லிட்டாங்க, தாயாருக்கு இப்படி சொல்லிட்டாங்க, எங்களால இது மாதிரிலாம் டயாலிஸ் பண்ணிட்டா தொடர்ந்து பண்ணினே இருக்கணும் ஆண்டவரே, நாங்க போக முடியாது ஆண்டவரே, ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் நினைச்சிட்டு ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார், தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். டயாலிஸ் பண்ணாம இன்னும் 3 வருஷம், அவங்களுக்கு 2003 சொன்னாங்க டயாலிஸ் பண்ணன்ட்டு. ஆண்டவர் இன்னும் ஆயுசு நாட்கள் கொடுத்து டயாலிஸ் பண்ணாத அளவுக்கு வைத்திருக்காரு. அற்புதம் சொல்லினே போகலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் காலம் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, 1532 நாள் 632 நாள் சொன்னார் ஐயா, தொடர்ந்து பண்ணின்னு வரும். 1500வது நாள் மெராக்கல் மவுண்டன்ல ஐயா மீட்டிங் மேல வைக்கிறாங்க. மெராக்கல் மவுண்டன் மேல, அற்புத மலை மேல 1500 பேருக்கு ஐயா வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. 1500வது நாள் வைக்க சொல்ல நாங்க வந்து திட்டமிடுவோம், ஒரு காரியம் வந்து நாங்க திட்டமிட சொல்ல ஐயா என்ன சொன்னாரு, எல்லாமே இயற்கை, இயற்கை தான், இயற்கை தான், இயற்கை தான், இயற்கை பார்த்துக்கோ ஐயா, இதை செஞ்சுரு, அதை பண்ணிட்டு ஒரு கூடிய சகோதரர் சொல்ல பிசாசு என்ன பண்ணுவான், யார இது பண்ணா இது தடுங்கலாகும், யார் இதை பண்ணா அப்படியே சோர்வாயிடுவாங்க. ஒரு கூடிகை உற்சாகமா நடக்க சொல்ல, ஒரு சபையில உற்சாகமா நடக்க சொல்ல எதுனா ஒரு சோர்வு உண்டாகும். ஆனா அது போல ஆண்டவர் வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு சொல்ல 1500 பிப்ரவரி 13ஆம் தேதி ஐயா மீட்டிங் வச்சுட்டாங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி என்னை சின்ன ஒரு பைக்கில் போய் ஸ்பீட் பிரேக் சொல்ல தவறி கீழே வந்தேன். ஆனால் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்தது, நாய் குறுக்க வரல, எதுவுமே குறுக்க வரல. ஏற சொல்ல அது எப்படி ஸ்லிப் ஆச்சு, எப்படி விழுந்தனே எனக்கே தெரியல. இந்த கை வந்து எலும்பு இங்கே உடஞ்சிச்சு,
சின்ன அடிதான் நினைச்சு நான் டாக்டர்கிட்ட போனேன். ஆனா டாக்டர் உங்களுக்கு பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ஐயோ பிளேட் வைக்கணுமான்னா ஒரு கை வந்து அதுதான் போயிடுச்சு, நம்ம லைஃப் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன். ஆனா ஆண்டவர் வந்து கையே எனக்கு ஏங்காதான் நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து நல்ல ஒரு டாக்டர் மூலியமா கை ஆனா ஏன்னா இந்த நரம்பு கட்ட இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னாங்க. இந்த 3 பால்ஸ் அது நொறுங்கிச்சுன்னாங்க. ஆனா ஆண்டவர் வந்து கை இயங்காத நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து அதையும் மாற்றி கை நல்லா பைக் ஓட்டுற அளவுக்கு நல்ல கிருபை தந்திருக்காரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இது போல சின்ன சின்ன அற்புதமா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து செய்வார். ஏன் செய்யறோம்னா ஜபம் தான். ஜபமே ஜெயம். உண்மையிலுமே அதிகாலை எழுந்து ஜெபிக்க சொல்ல கர்த்தர் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லினே போகலாம். நிறைய இந்த ஜபத்தின் மூலமா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லினே போகலாம். அவங்களும் அற்புதம் செய்வாங்க. நீங்க விசுவாசித்து ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. விசுவாசம் இருந்தாதான் எல்லாமே பெற முடியும். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல காரியங்களை பேசுகிறார். தேவனை மகிமைப்படுத்தும் கர்த்தர் நல்லவர். சோத்ரம் 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 அன்னையே சோத்ரிக்கிறான் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சாட்சி கொடுக்குமாறு நல்ல சீர்தவங்க கர்த்தருடைய சமூகத்துல பைபிள் சொல்லுது உண்மை நல்லா இருக்கக்கூடாது. யாரு ரொம்ப கவலையா இருந்தது? யாரு பைபிள் யாருக்கு ரொம்ப கவலையா இருந்தது? அண்ணாள் எப்ப பார்த்தாலும் சபையில போய் அழுதுக்குன்னு அந்த ஏலிக்காத்தாக்கு அவரே பாஸ்டருக்கு என்ன ஒரு தண்ணியாச்சு வந்து குடிச்சிட்டு வந்து மாதிரி கத்தினிருக்காரு. அப்ப எவ்வளவு வெறிதனமா அழுதுருப்பாங்க, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. படிச்சுங்க நான் சொல்லுது புரியுங்க? பைபிள்ல புரியுதா? நீங்க அண்ணாதுன்றவங்க குழந்தை இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் வேற தேவாலயத்துல வந்து அழுது நிற்பாங்க. புரியுதுங்களா? அப்புறமா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்ச பிறகு அதோட ஒரு துக்கமுகமா இருந்ததில்லை என்று வேற சொல்லுது. அப்ப நம்ம தேவாலயத்துக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல கழிக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உண்மைன்னு இருக்கக்கூடாது. சிரிக்க பாருங்க, ஒரே ஒரு நல்ல அழகா சிரிக்கும். நம்மளுக்கு இதுவரை நாய் சிரிக்காது, பறவை சிரிக்காது. நம்ம மட்டும்தான் கடவுளை சிரிக்கிறதோ பேசுறதே முத்துக்கிறாரு. கரெக்டா? மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம எப்பவும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா என்னுடைய வேத வசனங்களுமே மகிழ்ச்சியை கொடுக்கிறது தான். சந்தோஷ சமாதானத்தின் பிரபு, சாலேமின் ராஜா, மகிழ்ச்சியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தமிழ் தெரியுது நான் பேசுறது, எல்லாருக்கும் தெரியுதுங்களா? அப்ப கேட்டா பதில் சொன்ன அப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்டா? இல்லைன்னா யாரையோ ஒரு அட்டைக்கிட்டியோ மரத்துக்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும். கரெக்டா இப்ப நான் சொல்றது நம்ம இவ்வளோ மிஸ்ஸுங்க வந்து பாடுறாங்க, அவங்க கேட்கறதுக்கு எல்லாம் கடலுக்கு அடிப்பாங்க, நம்ம அடிக்க முடியாது, நச்சையில காலி பண்ணிக்க போடுவீங்க. அதனால மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். பைபிள் சொல்றது கர்த்தர் நல்லவர். ஆகவே கொஞ்சம் நம்ம